ஸோ ஃபேக்டரைசேஷன் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2 சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ எக்ஸசைஸ் 2.2 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன பார்த்தோம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ ஏபிசி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்புறம் ரூட்ஸ் என்ன பார்த்தோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்றதை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா, சம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது ரூட்ஸ்ன்றது இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா. சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா இன்டு பீட்டா, இது வந்து சி பை ஏ. நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ்ன்றது அந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபா பீட்டா நம்ம ஃபேக்டரைசேஷன் பார்த்தா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டு தென் இந்த ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணும். அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பண்ணோம்னா மைனஸ் பி பை ஏ, இது ரெண்டும் ஒரு சேம் வேல்யூ வருதா, ஆல்ஃபா இன்டூ பீட்டா பண்ணா சி பை ஏ இந்த சேம் வேல்யூ வருதான்றத செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் x square minus 2x minus 8. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து x square minus 2x minus 8. இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம மைனஸ் 8 ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் 8 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 4 2s ஆர், ஒரு ஃபேக்டரைசேஷன் ஸ்டெப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 4 2s ஆர், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வரணும். ஸோ இங்கேயும் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்ல நெகட்டிவ் போடணும். வெரி சிம்பிள். ஸோ நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா, எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 4 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 4, பிளஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2. ஸோ நமக்கு ஆல்ஃபா வந்து 4, பீட்டா வந்து மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசியோட வேல்யூ சொல்லுங்க. ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர் கூட இருக்க கோஎஃபிஷியன்ட். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் கூட 1 எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏ 1. பி வந்து எக்ஸ் கூட என்ன இருக்குன்னா சைனோடு எழுதணும். எக்ஸ் கூட என்ன இருக்கு, மைனஸ் 2. சி வந்து மைனஸ் 8. இப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. செக் பண்ணலாமா? ஸோ ஆல்ஃபா வந்து 4, ஆல்ஃபா வந்து 4, பீட்டா வந்து மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் ஆஃப் பி வந்து மைனஸ் 2. ஸோ மைனஸ் பி பை ஏ வந்து 1. ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பிளஸ் 2, 4 மைனஸ் 2 2. ஸோ 2 ஈக்குவல் டு 2. ஒரு ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணிட்டோம். இன்னொரு ரிலேஷன்ஷிப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ இங்கே ஆல்ஃபா என்ன இருக்கு, ஆல்ஃபா வந்து நமக்கு 4, ஆல்ஃபா 4, பீட்டா வந்து மைனஸ் 2. ஸோ 4 இன்டூ மைனஸ் 2 ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன, மைனஸ் 8 பை ஏ. 4 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 4 இன்டூ 2 8 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஏவோட வேல்யூ 1. மைனஸ் 8 பை 1 மைனஸ் 8. ஸோ ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் 4s ஸ்கொயர் மைனஸ் 4s பிளஸ் 1. இப்போ இங்கே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எஸ் ஸ்கொயர் கூட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். 4 1s ஆர் 4. ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 2s ஆர் செட் ஆகும். ப்ளஸ் 4 இருக்கு, ப்ளஸ்ல இருந்தா ரெண்டுமே மைனஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டுமே மைனஸாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் வந்து எஸ் மைனஸ் 2. நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல, இந்த 4 வந்து இது கூட டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணோம்னா ஸோ 1 by 2 1 by 2. ஸோ எஸ் மைனஸ் 1 by 2 into s minus 1 by 2 equal to 0. So s is equal to 1 by 2, s is equal to 1 by 2. So இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா alpha is equal to 1 by 2,
beta is equal to 1 by 2. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஏபிசி சொல்லுங்க. A வந்து s ஸ்கொயர் கூட இருக்குது. A வந்து 4, B is -4 and C is 1. A வந்து 4, B is -4 and C is 1. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணலாம். So sum of the roots alpha plus beta is equal to minus B by A. So alpha என்ன 1 by 2, beta is 1 by 2. 1 by 2 plus 1 by 2 is equal to minus of B ஓட வேல்யூ minus 4 by A ஓட வேல்யூ 4. கரெக்டா? 1 by 2 plus 1 by 2 denominator same ஆ இருந்தா numerator அப்படியே add பண்ணலாம். 1 plus 1 is 2. 2 by 2 which is equal to 1. Minus into minus plus. So இங்கேயும் வந்து உங்களுக்கு 4 by 4 வரும் which is equal to 1. So first relationship prove பண்ணிட்டோம். Second relationship alpha beta is equal to C by A. Alpha is 1 by 2, beta is 1 by 2, C by A. C ஓட வேல்யூ வந்து 1 by A ஓட வேல்யூ 4. 1 into 1, 1, 2 into 2, 4. 1 by 4 is equal to 1 by 4. So ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் வெரிஃபை பண்ணியாச்சு. So second sum ஓட ஆன்சர். Third sum. So third sumல ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. third sumல ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், செகண்ட் எப்பவுமே எக்ஸ் டேர்ம் தான் வரணும், லாஸ்ட் தான் கான்ஸ்டன்ட் வரணும். அவங்க வந்து செகண்ட் கான்ஸ்டன்ட்டும் லாஸ்ட் எக்ஸ் டேர்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 6x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3 ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ஏயோட வேல்யூ 6, பியோட வேல்யூ -7, சியோட வேல்யூ -3. ஓகேவா? இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கூட கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இதுக்கு ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 6 into -3 -18. நமக்கு 7 வேணும். ஸோ 18க்கு நீங்க 3 6 ஆர் போடலாம். தென் யூ கேன் புட் 9 2s ஆர். ஓகே, இப்போ 3 6 எடுத்தீங்கன்னா ஆட் பண்ணா 9 வரும், சப்ராக்ட் பண்ணா 3 வரும். நமக்கு 7 இருக்கு. 9 plus 2 you'll get 11. சப்ராக்ட் பண்ணா 7 வரும். ஸோ நமக்கு 9 and 2 are the factors. சைன் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கிறதால ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் வரணும். நெகட்டிவ் சைன், அப்போ பெரிய நம்பருக்கு நெகட்டிவ், சின்ன நம்பருக்கு பாசிட்டிவ். ஓகே, அண்ட் ஷார்ட்கட் என்ன சொன்னேன், நமக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணோமா? ஸோ இது ரெண்டுத்துமே யூ டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா 2 1s are 2 3s are. ஸோ ஒன்று வந்து 1/3. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3s are 2s are. ஸோ -3/2. ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா x minus 3/2 into x plus 1/3 equal to 0. ஸோ ரெண்டு தனித்தனியாக எழுதுனீங்கன்னா x minus 3/2 equal to 0, x plus 1/3 equal to 0. ஸோ x is equal to 3/2, x is equal to -1/3. ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணும். ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 3/2 -1/3 -b/a. -b/a. b வந்து minus of -7/a ஓட வேல்யூ 6. ஸோ இங்கே வந்து 7/6 வரும். minus of -7 plus 7. ஸோ 7/6 வரும். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6, 3ல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9, 2ல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 minus 2. ஸோ 9 minus 2, 7/6 equal to 7/6. ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. இதில் ஆல்ஃபா என்ன? 3/2 இன்டூ -1/3. ஸோ இங்கே இது கேன்சல் ஆகிட்டு யூ கெட் -1/2. 3 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா -1/2. இந்த பக்கம் வந்து c/a. c is -3 and a is 6. So again 1 2. So answer is -1/2. Okay. So alpha beta is equal to c/a. So ரெண்டுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. alpha plus beta is equal to -b/a ப்ரூவ் பண்ணிட்டோம். சேம் வே alpha beta is equal to
C by N ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, மற்ற 3 சம்முக்கு நான் எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோர்த் சம் 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8u. ஓகே, ஸோ இதில் ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 8, சியோட வேல்யூ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் u. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லாததால சியோட வேல்யூ 0. ஸோ நான் என்ன சொன்னேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னா யூவை காமனாக எடுப்போம். இங்கே ஆக்சுவலாக 4ம் காமனாக இருக்குது. ஸோ 4u ஸ்கொயரில் 4 எடுத்துட்டோம், u ஸ்கொயரில் ஒரு u எடுத்துட்டோம். ஸோ மிச்சம் ஒரு u இருக்கும். 8 வந்து 4 2s ஆர், அதில் 4 எடுத்துட்டோம், மிச்சம் 2 இருக்கும். u ஏற்கனவே எடுத்துட்டோம். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ 4u ஈக்குவல் டு 0, u plus 2 ஈக்குவல் டு 0. u ஈக்குவல் டு 0, u இஸ் ஈக்குவல் டு -2. ரெண்டு டேர்ம் இருக்குது நமக்கு. ஸோ ஆல்ஃபா இஸ் 0, பீட்டா இஸ் -2. ஸோ நமக்கு ஏபிசி வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டா வேல்யூ தெரியும். நீங்கள் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரிலேஷன்ஷிப் -b/a, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a, அந்த ஈக்குவேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணுங்க. ஃபிஃப்த் சம், ஸோ ஃபிஃப்த் சம் வந்து t ஸ்கொயர் -15 ஈக்குவல் டு 0. நான் என்ன சொன்னேன், ஒரு நமக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ் டேர்ம் நடுவில் இல்லை, வெறும் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட் டேர்மும் இருந்துச்சுன்னா இதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் எழுதணும். அப்போ t ஸ்கொயர் மைனஸ் √15 the whole square equal to 0. ஸோ இது இப்போ a plus b into a minus b ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ t plus √15 into t minus √15 equal to 0. ஸோ இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் ஃபார்முலா எழுதிக்கோங்க. a square minus b square is equal to a plus b into a minus b. So first term t plus √15 equal to 0, t minus √15 equal to 0. So t is equal to minus √15, t is equal to plus √15. So ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே a is 1, b x டேர்மே இல்லை, ஐ மீன் t டேர்ம் இல்லை. ஸோ b is 0, c is -15. ஓகே, வேணால் வெரிஃபை பண்ணலாம். Alpha plus beta, so minus √15 plus √15 equal to 0. இந்த சைடு வந்து b by a, b is 0, so 0 வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு பார்த்தீங்கன்னா plus √15 into minus √15, கரெக்டா? ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா வந்து plus √15, இது வந்து minus √15, ரெண்டையும் மல்டிப்ளை plus into minus minus √15 into √15, 15, கரெக்டா? ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c by a. நமக்கு c என்ன இருக்கு, -15 by a வந்து 1. ஸோ எனிதிங் by 1 இஸ் த சேம் நம்பர். ஸோ -15 இஸ் ஈக்குவல் டு -15. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ரூவ் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் ப்ரூவ் பண்ணிட்டோம். லாஸ்ட் ப்ராப்ளம் 3x ஸ்கொயர் -x -4. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தோட ஒர்க் அவுட் ஆன்சர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஜெனரலாக கிளாஸில் இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க, பட் நமக்கு எக்ஸாமில் கேட்குறது வந்து ஹையர் ஆர்டராக கேட்பாங்க ஃப்ரம் அதர் புக்ஸ், கரெக்டாக? அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் இதுலேயே கஷ்டமான சம்ஸ் ஃப்ரம் ஆடி சர்மா அதில் இருக்க கஷ்டமான சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.